வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஞ்சள் பூசணிக்காவையும் கருப்பு கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணி நம்ம காரசாரமான ஒரு கார குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இல்லைனா சாப்பாட்டுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி செய்யலாம். நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் 1 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து 1 2மா இடித்து வச்சுருக்கேன். இந்த மிளகு ஜீரகத்தையும் நம்ம சேர்த்து இது கூட நல்லா பொரிய விட்டுலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், இந்த 2 மிளகாவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போல் நான் 2 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த சின்ன வெங்காயத்து கூடவே நான் இன்றைக்கி ஒரு முழு பூண்டையும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து ஒன்றாவே வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்குறப்ப நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்து இப்போ வதக்கிக்குவோம். இந்த வெங்காயமும் பூண்டும் நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாதிரி ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரும். அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். அந்த மாதிரி வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு புளிக்குழம்புல நம்ம வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்த பிறகு நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 தக்காளியே போதும். இப்போ நல்லா எல்லா பொருளுமே வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியையும் சேர்த்து நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்ல மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வதங்கி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை இது கூட சேர்த்து கலந்து விட்டுலாம். மஞ்சள் பூசணிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டுருவோம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் இதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப் கருப்பு கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சு தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் நீங்கள் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தண்ணியாக தான் இருக்குது. இதை நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம். இது எந்த அளவுக்கு கொதித்து நல்ல திக்கான பக்குவத்துக்கு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. நமக்கு பார்க்குறப்பவே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு திக்கான பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான பக்குவத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம சேர்த்த காயெல்லாம் வெந்து நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெல்லத்தை சேர்க்குறேன். இந்த வெள்ளத்துருவல் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம புளிப்பு உப்பு காரத்தோடு இந்த இனிப்பையும் நம்ம சேர்க்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துருங்க, இல்லைனா விட்டுறலாம். நம்ம இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ நல்லாவே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்ல ஒரு திக்கான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த காரக்குழம்பை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஆக ஆக நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான பக்குவத்துக்கு வந்துடும். ரொம்பவே டேஸ்டியாக நல்ல காரசாரமான ஒரு காரக்குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.